இருக்கிறவங்க முழங்கால் படியிட்டு, சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவனுக்கு 2025 வருஷத்தின் 2வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளில அடியனையும் உங்களை காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை மட்டும் நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனேன்னு சொல்லி எல்லாம் பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? இந்த வருடத்தின் 2ஆம் மாதம் 2வது ஓய்வு நாளுக்கான முதல் பாடல் கர்த்தர் நாமம் என் புகலிடமே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே.
நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவநாம மகிமைப்படும் இந்த நிலையில் நல்லபடியாக கரங்களை தட்டி உற்சாகமாக யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். ஒரு விசை பாடுவோமா? யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
புகழின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மோடு கர்த்தர் இடைப்பட்ட கிருபைக்காக கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். பத்திரிகைக்கு தான் அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 771 பக்கத்தில் இருக்குது. 69 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதின் சங்கீதம் 69. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஜலப்பிரவாகம் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக.
உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடி இல்லாமற் போவதாக. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். Thank you sister. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? 5, 6, 9. இப்போ வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 711ஆம் பக்கத்தில் இருக்கு. 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாமடையாதிருப்பார்களாக. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அப்புறத்தும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்ம நேரடியாய் தேவச்செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நான் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் தேவச்செய்திகளை கொடுப்பாங்க. கரங்களை வைத்து அலையில சொல்லுங்க. ஒரு காண செய்த அன்புக்காக தேவநாமத்துக்காக மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த இடம் சும்மா இல்லைம்மா, மறுபடியுமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சும்மா இல்லை. காத்திருந்து தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், சபைக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவரே என்ன பேசணும்னு காத்திருக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறத்தக்கதான வார்த்தைகள். இதை கேட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதை ஆராய்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பேசும்பா, என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்கு, என் போராட்டங்கள் இப்படி இருக்கு, என் நெருக்கம் இப்படி இருக்கு, ஏன் எனக்கு தொடருது, இதிலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே நினைக்கும் போது கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார், என்ன செய்யணுன்றதை பேசுவார். அதனால தான் இங்கே வந்து என்ன செய்கிறோம்? ஆராதிக்க வருகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். அவருடைய நாமம் நிறைய பேர் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை இயேசுவை தரித்து கொள்ளுகிறது. ஞானஸ்தானம் பெற்றவங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டாலே அவருடைய சுபாவம் இருக்கணும், குணாதிசயம் இருக்கணும். தாழ்மையாக இருந்தார், சாந்தமாக இருந்தார், மன்னிக்கிறவராக இருந்தார், நேசிக்கிறவராக இருந்தார், அன்பு குருகிறவராக இருந்தார், துன்பப்படுத்துகிறவங்களுக்கு வேதனைப்படுறவங்களுக்கும் ஜெபிக்கிறவங்க தான், நன்மை செய்கிறவங்க. அப்படிப்பட்ட குணாதிசயம்லாம் வர ரொம்ப கடினம், கஷ்டம் இல்லையா? என்னை திட்டானே, எனக்கு விரோதமாக பண்ணிட்டானே, நான் அவனுக்கு என்ன செய்தேன், அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை தரித்து, அதான் புதிய சாயல், புதிய சிருஷ்டி, புதிய ஆவி. சும்மா இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் வாசிக்கலாம் எசேக்கியேல் 39:26. இன்றைய தலைப்பு அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம். எப்படி? அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன். அவருடைய நாமம் நிறைய சொல்லலாம். அவர் பயங்கரமானவர், அவர் அதிசயமானவர் இல்லையா? அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம என்ன செய்யறோம்? அவர் வைராக்கியமா இருப்பாரு, நாம இருக்கிறோமா? பக்தி வேற, பக்தி விருத்தி வேற, பக்திக்காக உறுதியா இருக்கிறது வேற. அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி கொண்டு வரும். உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு?
இன்னொரு காரியத்தை பாருங்கள், பிரியா சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கெல்லாம் நடத்தும் போது அது அசுத்த கிரிகள்லாம் எரிச்சல் கோபம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் அதிகமாக ப்ரேயர் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டாருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நடத்தும் போது இருக்கும். இப்போ இன்றைக்கு காலை தினத்தில் கூட பாருங்கள், இன்று அங்கே ஒரு மக குடும்பமாக வர்றாங்க, அவர் மட்டும் வரதில்லை, ஒரு கணவர் மட்டும் வந்தார், அப்புறம் நின்றுட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, குடும்பமாக எல்லாம் வந்து அதை கொஞ்சம் நுழைஞ்சாலும் சாத்தான் குடும்பத்தில் தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி உங்களை கொண்டு எப்படி செய்ய முடியும்? இன்றைய தினத்தில் வாசிக்கலாம் மறுபடியும் 39 எசேக்கியேல் 26 வாசிங்க. என் நாமத்துக்காக வாசி. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் எப்படி சொல்றாரு ஆண்டவர்? எல்லாத்தையும் அவங்க என்ன துரோகம் பண்ணாலும் என்ன செய்தாலும் என் நாமத்துக்காக, என் நாமம் தூஷிக்கப்படுது, நித்தமும் என் நாமம் தூஷிக்கப்படுது. இதுவா கிறிஸ்தவங்களா? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? நம்மகிட்ட எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. உண்மையாக இருக்காங்களா, பரிசுத்தமாக இருக்காங்களா, சரியாக இருக்காங்களா, இவங்க பித்தலாட்ட இவங்களா, போய் மன்னிப்பு கேட்டால் போதும். நிறைய பேர் இடலான காரியங்கள் மற்றவங்களை இடல உண்டு பண்ணுறவங்க நாம தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லை, நான் மன்னிப்பேன் துரோகத்தை. நாமத்துக்காக, அவருடைய நாமத்துக்காக, அவர் நாம பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. வைராக்கியமான தேவனாயிருக்கிறார். நாம வைராக்கியமாக இருக்கிறோமா? இன்னும் பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக இருந்தவர்களுக்கு தான் கர்த்தர் அதிசயம் செய்வார். நீங்கள் பக்தி வைராக்கியத்தில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் நடக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போதாது. இப்போ ஒருவரோட பழகிறோம் பேசுகிறேன்னா அதிகமாக அவங்களோட சுபாவம் என்ன, அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவங்க எப்படி அன்புள்ளவங்களா உண்மையுள்ளவங்களா எப்படி தெரியும். அதனால் ஆண்டவருக்குள்ளே நெருங்கினாதான், ஆண்டவரை நேசித்து படித்தாதான், ஆண்டவர் சமுத்திரம் காத்திருந்தாதான் அவர் எப்படியாப்பட்டவர், அவர் அருமையானவர், எனக்காக அவற்றை செய்கிறவர், எல்லா பிரச்சனையும் விடுவிக்கிறவர், அவர் எல்லா வித ஆசீர்வாதத்தையும், அவரால் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதான். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய சொல்லலாம் எக்கச்சக்கமாக. தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், தேவ பாதப்படியில் இருந்து தான், நான் தேவ சமூகத்தில் இருந்து தான் அதிகமாய் கற்றுக்கொண்டதே. அவர் சமூகத்தில் காத்திருந்து எல்லாவற்றையும் சொல்லிடுங்க. அவங்க என்னென்ன பிரச்சனை, என்னென்ன மேலே முடியல, என்ன பயம் இருக்குது, என்ன இதை முடியல, அது முடியல, என்ன செய்யறது தெரியல, நாலு தினத்தில் பயம், கவலை, இதெல்லாம் இருக்கும். ஆண்டவர் நம்ப மாட்டாங்க, வேதத்தை நேசிக்க மாட்டாங்க, ஜெபத்து மேலே நம்பிக்கை இருக்காது, அதிகமாக துதிக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஓடுறது? தான் ஞானம் சுயபலத்தில் மனுஷரை நம்பி இதுவே ஓடுறது. இதை சாதிக்கலாம், அதை சாதிக்கலாம், அது முடிஞ்சிடும், இது முடிஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாதுமா. சத்தியத்தை அறிஞ்சவங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க சுயமாய் யார் ஆலோசனையும் இப்படிலாம் போனீங்கன்னா தடைகள், பிரச்சனைகள், நிந்தைகள், கஷ்டங்கள் வரும். தேவனை காட்டிலும் மற்றவங்களை பிரியப்படுத்த, தனக்காக ஆண்டவருக்குள்ள வளராம இப்படிலாம் இருந்தால் பல நெருக்கங்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து இன்னைக்கு சொல்ல போறேன். வைராக்கியமாக இருந்தவர்கள், நாம வைராக்கியமாக இருந்தால் தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20:14 வாசிங்க. அதே எசேக்கியேல் 20:14. எவ்வளோ அருமையானவர்! இவர்களை புறப்பட செய்த ஆண்டவருடைய பிள்ளைகளை, என் நாமத்துக்காக கிருபை செய்வன். அவர் கிருபை ஓரளவுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தாங்கி தாங்கி ஆண்டவர் மறுபடியும் நான் அப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன்னா போச்சு. ஒரு மாற்றத்தை விரும்பணும். தேவனுக்கு பயப்படுற பயம் வேணும். சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூட. கர்த்தருடைய கோபம் இருக்குன்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே, நாமத்தின் நிமித்தம், பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் புறஜாதிகள் மற்றவங்க முன்னாடி, மற்றவங்க மத்தியில் நிறைய நிந்தைகள், கஷ்டங்கள். அவங்க சில வேளையில் தேவ நாமத்துக்காக, நம்ம வைராக்கியத்தை எழுப்புறதுக்காக, நம்ம அதிகமாக காத்திருக்கிறதுக்காக, அதிகமாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுக்காகலாம் சில வேலை அனுமதிப்பார். அப்போ தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க, அப்போ தான் அதிகமாக ஜெபிப்பாங்க. இது அமல்ராஜ் எடுத்துக்குவாங்களேன். எனக்கு என்ன பயம் இருந்து அதிகமாக கடவுள் நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன பயம், எப்படி பாட போகிறேன், எப்படி நடத்த போகிறேன் பாருங்களேன். எதுக்கு இவையெல்லாம் சில வேலையில் அனுமதிப்பார் கர்த்தர். ஸ்தோத்திரம்.
நீங்க பக்தி விருத்தி உண்டாகிறதுக்காக. அல்லேலூயா. பிரஜாதி மத்தியில் உங்களை கைவிட மாட்டார், வெட்கப்படவே விட மாட்டார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆனா எப்படி வைராக்கியமா இருக்கீங்க, எப்படி நாமத்துக்கு பயந்து இருக்கிறீங்க, தேவனுக்கு எப்படி உண்மையா இருக்கிறீங்க, பூரணமா வசனத்துக்கு நடுங்க நேசிக்கிறீங்களா, அந்த அபிஷேகத்து மேல ஒரு தாகம் இருக்கா? தேவ பிரசன்னம். அதனால தான் ஆண்டவர் இறங்க முடியல, ஆவியானவரை நிரப்ப முடியல. வெறுமையாக்கணும், நம்மளை ஒன்றுமில்லை வெறுமாக்கி என்னை நிரப்ப ஆண்டவரின் கேட்கணும். கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க என்னாகமத்தில் 14:13 வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. வாசி. எவ்வளோ அருமை, எப்படி சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்களேன். எப்படிலாம் கொண்டு வந்தீரே, நீர் ஒரு மகத்துவமான தேவன் மறந்திருக்கிறீரே, அவர்களை எப்படிவா வழி நடத்தினீரே. தேவனுடைய பிள்ளைகளே என்ன சொல்றாரு, இப்படிலாம் இருந்த தெய்வமே. அதுக்கு முன்னாடி எப்படி திரும்ப முறுமுறுக்கிறாங்க. அதுமே முந்தின வசனம் அதிகாரத்துக்குள்ள லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முறுமுறுத்தாங்க. அவங்க பெரிய பயங்கரமானவங்க, அவங்க போக முடியாது, அந்த தேசத்தை பிடிக்க முடியாது, முறுமுறுத்தாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். எங்களால் முடியாது, எங்களால் மேற்கொள்ள முடியாது, எனக்கு இந்த தாளம் இது முடியாது, பேச முடியாது, இது தெரியாது, இது வராது, ஜெபிக்க முடியல, இப்படிலாம் சொல்லவே கூடாது. இவங்க பார்த்துங்க பயந்தார்கள், மோசேயும் ஆரோனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கோபப்பட்டார். ஆண்டவரே இவர்களை மன்னி ஆண்டவரே. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இப்படியா கொண்டு வந்த தேவனுடைய ஜனத்தை வழியில் அழிச்சிட்டீரே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? கல்லையும் மண்ணையும் வணங்குற அவங்க சொல்ல மாட்டாங்களா? உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படாதா? எப்படி மோசே ஜெபிக்கிறார் பாரு. அந்த ஜனங்களை வழி நடத்த அதிகமாக தன்னை ஒடுக்கி இரவும் பகலுமா ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து அந்த ஜனங்களை ஆண்டவர் சமூகத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்த மோசையை கல்லெறிந்து கொள்ள போனார்கள். இவர்களை நானா பெற்றேன், மோசே தாங்க முடியாம வேதனையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை ஏன் பேரை கிரிச்சிரும், இந்த ஜனங்களுக்காக மன்னி ஆண்டவரேன் கதறார். அப்படி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்துக்காக, ரட்சிப்புக்காக, தன் கணவர் பிள்ளைகளுக்காக, ஒரு மாற்றத்துக்காக ஜெபிக்கணும். அதுதான் பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே உடனே ஆண்டவர் வார்த்தையின்படி மன்னித்தேன். 20ஆம் வசனம். ஆண்டவர் உடனே கேட்கிறாருமா, தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுமேன்னு ஜெபிக்கிறார். நீ கொண்டு வந்த ஜனங்கள் வழியில் அழிந்து போயிடான், அப்படி மற்றவங்க பேசுவார்களே, இப்படிலாம் சொல்லி ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிலாம் உரிமை பாராட்டி மன்றாடி ஜெபிக்கணும். வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காப்பாற்றினீரே, எவ்வளவு மகத்துவமான தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 63:15 வாசித்தீங்கன்னா, உங்களுடைய வல்லமை மகிமை எங்கே, உங்களுடைய ஸ்தலத்துல எங்கே, நீர் எங்கே? கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கர்த்தருடைய கிரியை ராக்காலம் வருது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வரப்போகுது. அதுக்குள்ள தேவனுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஆயத்தமாயினும். 63 வாசிங்க, 15 வாசிங்க. எப்படி உரிமை பாராட்டி சண்டை போட்டு ஜெபிக்க முடியும்? நான் உம்முடைய பிள்ளை, நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். ஏன் இந்த என் வாழ்க்கையில் என் லைஃப் ஏன் இப்படி வருது, தொடர்ந்து ஏன் பிரச்சனைகள் வருது, ஏன் வளர முடியல? உம்முடைய வல்லமை எங்க, உம்முடைய கிரியை எங்க, உம்முடைய மகிமை எங்க? சாலமோன் ஜெபித்த போது அக்கினி இறங்கினது ஆலயத்தில். ஆண்டவரோடு நெருக்கமுள்ள பிள்ளைங்க சண்டை போட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவர் பிள்ளை வாழ்றவங்க ஆண்டவரை நடக்கிறான். நீர் எங்கே, உம்முடைய வல்லமையும் மகிமையும் எங்கே? அமைதியா இருக்கிறீரா? நான் இந்த அப்படி போராடி மன்றாடி ஜெபித்தான் அந்த ஜெபத்தை கேட்பார்மா. என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் நிறைய விஷயங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வாசிங்க ஏசாயாவிலே 57:16.
என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போய் சில பேர் ஜெபத்தில் சோர்ந்து போயிடுவாங்க. ஜெபத்துக்கு பதில் நான் என்ன கேட்டாலும் கேட்க மாட்டேன்டார் இல்லையா? என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லம்மா, மன உருக்கமுள்ள தேவன். இன்றைக்கும் வழக்காட மாட்டேன். உங்களுக்கு என் முகத்துக்கு முன்பாக பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்களே, அழுதுகிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருப்பாரா? சிறு பிள்ளை மாதிரி கேட்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எது கேட்குதோ அது அதுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்கும். நாம் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைங்க, தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்க, இந்த உலகத்தில் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயம் பெற அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை இருந்தால் தான் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர்களாய் விசுவாசத்தில் நீர் எங்கே? இப்படி வல்லம் எங்கே? இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய தேவன் எங்கே முடிக்கிறே? நான்லாம் ஜெபிக்கிறேம்மா, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வாலிப பிள்ளைங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வேணும், ஒரு மாற்றம் வேணும், இன்னும் ஆத்துமாக்களை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே, இன்றைக்கு கோபமாக இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் அவ்வளோ அருமையான வருமா, அவர் ருசிச்சா தானே தெரியும். யாக்கோபு 4:5 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கியமானவர். எப்படி? அந்த வைராக்கியம், வசனத்து மேலே ஒரு வைராக்கியம், ஜெபத்து மேலே ஒரு வைராக்கியம், இன்றைக்கு போய் துதிப்பேன்ற வைராக்கியம், தேவனுக்காக எல்லாவற்றையும் தானியேலை போல தீர்மானம் எடுக்கிறதுல ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அது ஆண்டு பாப்பாருமா, நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கீங்க. பயபக்தியில் ஆண்டுக்குறமான காரியத்தில் எந்த காரியத்தில் விலகி இருக்கீங்க, வெறுக்கிறீங்க, தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்க, உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் பாப்பார். வாசிங்க. நம்மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். வைராக்கியம். நீ எப்போ வருவ? உன்னை கொண்டு பெரித்த பலத்த காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்வார். உங்க மூலமாக தான் ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார். உங்க மூலமா அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். பக்தி இல்லையே, வைராக்கியம் இல்லையே, எதனா சாக்கு போக்கு சொல்றீங்களே, நீங்களே இடம் கொடுத்துறீங்களே, சாத்தான் நுழையிறதுக்கு நீங்களே இடம் கொடுத்துறீங்க. மந்தமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வைராக்கியமா இருக்கார், நாம தான் வைராக்கியமா இருக்கு. அதே என்னாகும் 25:11 பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய மகன் பினேகாஸ் பக்தி வைராக்கியம் பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இப்படிலாம் சொல்லி என்னதான் தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்தினாலும் அவையில் ஈடுபட்டதுனால தேவ கோபம் வாதை உண்டானது. பேசித்தனம் பண்ணினார்கள் கர்த்தருடைய கோபம். இந்த அதிகாரத்தில் போய் பாருங்க, தேவ கோபம் அப்படிலாம் இறங்கினா இப்பெல்லாம் தாங்க மாட்டோம். நம்மளாம் கிருபையின் காலம், இறக்கமுள்ள காலம், தயவுள்ள காலம்ன்றதுனால தப்பிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். என்னமோன்னு தேடுறது கடவுளை. அதனால தான் அதிகமாக தேடுங்க, அதிகமாக கூடுங்க, வாங்க, அதிகமாக ஜெபிக்க வாங்க, அதிகமாக ஆராதிக்க வந்தால் தான் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். தேவ சமூகத்தை தேடணும், காத்திருக்கணும். வாசிங்க 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். எவ்வளவு அருமையா கோபம், தேவ கோபம், முட்டுதலான காரியங்கள் வீடுகளிலோ நம்ம கையின் கிரியிலோ அசட்டையான காரியங்களோ எப்படியா பேசிட்டு, எப்படியா வாழ்ந்துட்டு, எப்படியா செய்துட்டு, துணிகரமாக செய்துட்டு, ஆண்டரை துக்கப்படுத்திட்டு வாழ்ந்த ஆண்டோடைய கோபம் இருக்குமா? என் உக்கிரத்தை ஆற்றும்படி அவன் வைராக்கியத்தை காமிச்சான். ஒருவராவது பக்தி வைராக்கியம் நீங்க காட்டணும். நமக்கு இப்படி இருக்காங்க அப்படி மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்க இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பினேகாஸ் ஏன்னா வைராக்கியமாக இருந்ததுனால கர்த்தர் அவன் மூலமாய் கர்த்தர் அந்த எல்லாவற்றையும் நிறுத்தி போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவேல சொல்லப்பட்டிருக்கு 2 யோவேல் 2:18-19 பார்த்தீங்கன்னா 18-19 என் ஜனத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன். நாங்கள் ஸ்பெஷல், மற்றவங்களை சொல்ல வரல. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, சபைக்கு இருக்கிற பிள்ளைங்க, வேதத்தை அறிஞ்சவங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, தேவராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். வாசிங்க. வாசிங்க. யோவேல் 2:18-19.
கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். எவ்வளோ அருமையாக சொல்கிறார். புறஜாதியருக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்க மாட்டாருமா. நீங்கள் இப்படியே வேணாம், தேவன் வேணாம், நான் எப்படியோ வாழ்வேன், அன்னைக்கு மட்டும் துதிச்சா போதும், மற்றவங்களை பிரியப்படுத்த வாழ்வேன், என் பிரியமாக ஓடுவேன் என்ற சத்துரு கையில் கொடுத்துருவாராம். எப்படி நமக்கு ரொம்ப எழும்ப வச்சிருவாராம், எழுப்பிடுவாராம். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க, ஞானஸ்நானத்து பிள்ளைங்க, சபையில் இருக்கிற பிள்ளைங்க, பரிசுத்தரை ஆராதிக்கிறவங்க, சேவிக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுமா. கர்த்தருடைய பிள்ளை என்ன அருமையாக சொல்லப்பட்டுக்கு, என்ன போஷிப்பே நடத்து, ஒரு குறை இருக்காது, ஒரு சமாதானம் கெடுக்கிற ஆவிகள் வராது, பிரச்சனை உண்டு பண்ண பிரிவினை உண்டு பண்ண ஆவிகள் வராது, நிந்தைகள் கஷ்டங்கள் வராது, வியாதிகள் வராது, நஷ்டம் கஷ்டங்கள் வராது. நான் சவாலை பலிபிடுத்துறது சொல்ல முடியும். உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், பயபக்தி, உண்மையை விரும்புங்க, உத்தமத்தை விரும்புங்க. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், அவர் உத்தமத்தை நேசிக்கிறவர், அவர் நாமத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். மோசேக்கு செய்தாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக வாசிக்கலாம். தமது ஜனத்துக்காக நான் வைராக்கியமாக இருந்து வெட்கப்படும்படி நான் கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18:24. எப்படி சவால் மற்றவங்க, நான் ஆண்டோடைய பிள்ளை, நிச்சயமா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமா என் தேவன் உயர்த்துவார், நிச்சயமா என் தேவன் ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார். வாயின் வார்த்தை அறிக்கையா இருக்கணும். எலியா சவால் விட்டார். பாடுள்ள மனுஷனை கருத்தாய் ஜெபிக்கிற மகனாக இருந்தார். எலியாவை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். இறந்த மகளெல்லாம் உயிரோடு எழுப்ப செய்தார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே கர்த்தர் செய்தார். ரெட்டித்தனமான ஆவியை பெற்ற எலிசாவின் தேவன் எலியாவை கொண்டு பலத்த காரியங்களை செய்த. பாருங்களேன், பாகால்களை கும்பிடும்படி, இந்த அதிகாரத்தை படித்து போய் பாருங்க, பாகால்களை கொண்டுபடி அது ஒரு பலிபீடத்தை கட்டி விறகுகளை வைத்து அக்கினி, வானத்திலிருந்து இறங்கி வருகிற அக்கினி பட்சிக்கும். அக்கினி இறங்கினா அதுவே தெய்வம். சவால் விடுறார். ஒரு நாளெல்லாம் சவால் விடுறாரு. நாளெல்லாம் அவங்க என்னென்னமோ காயப்படுத்தி கதறாங்களாம். ஒன்றுமே செவி கொடுக்கலையாம், ஒன்றுமே பதில் கொடுக்கலையாம். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? வாசிங்க, அதிலே 24 வாசிங்க. எப்படி சவால் விடுறாரு? அக்கினி வானத்திலிருந்து இறங்கணும். எலியாவின் தேவன் இறங்குமா? நீங்க சொன்னீங்கன்னா வாயின் வார்த்தையில் ஊழியக்காரங்க வார்த்தைகள் மட்டும் இல்லை, நீங்க உண்மையா தேவனுக்கு உண்மையான பரிசுத்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் சேவிக்க தேடுகிற பிள்ளைகள், அவர் உண்மையான பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் தாமே. இந்த அடுத்த வசனங்கள், அதிலே வசனத்தை வாசிங்க. 36, அதிலே 36. ஆமென். நீர் அப்போ தேவனாச்சே, செங்கடலை பிளந்தவராச்சே, ஆபிரகாமின் தேவனாச்சே, ஆண்டவரே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாச்சே, ஈசாக்கு விருத்தியடை செய்தவராச்சே, யாக்கோப்பின் தேவனாச்சே, எங்கே உம்முடைய மகன், நம்முடைய ஊழியக்காரன், இந்த உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்கிறேன், இது விளங்க செய்யும். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்கிறாரு பாருமா. இப்படி ஒரு சவாலாக வைராக்கியமாக இருக்கணும். மற்றவங்க முன்னாடி, வீட்டார் முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி, சொந்த பந்தங்கள் முன்னாடி உங்கள் வார்த்தையின் ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்கள் வைராக்கியத்தை கர்த்தர் பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே வாசிங்க 38ல் அக்கினி வானத்திலிருந்து இறங்கினதா இல்லையா பாருங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை போஷித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். உங்களோட வைராக்கியம் எங்க? உங்களோட பக்தி எங்க? வளர்ச்சி இருக்கா? கடவுளுக்குள்ள விசுவாசம் பெருகி இருக்கிறீங்களா? ஆராதனையில் நல்லா வந்து முன்னே சொன்னேன், எப்படி தொழுது கொள்ளணும்னு சொன்னேன். முன்னவே ஓடிவாங்க, வந்து நல்லா ஆராதிங்க. மறுபடியும் சொல்கிறேன், அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அறிக்கைட்டு ஆராதிச்சு பாருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எலியாவின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அப்படிலாம் ஜெபிக்கணும்.
ஆண்டவர் எங்களுக்கு அமர்த்தீரே, ரத்த சிந்தினீரே, சுமந்தீரே, நோய்களை சுமக்கிறீரே, பலவீனங்களை சுமக்கிறீரே, துக்கங்களை சுமக்கிறீரே, மீறுதற்காக நொறுக்கப்பட்டீரே, விடுதலை கொடுப்பேன்னு சொன்னவரே. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கும், நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்கு, இப்படிலாம் சொல்லி செபிக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. சங்கீதம் 79 9, 10, 11 பார்த்தீங்கன்னா, நீர் எங்கே? தாவீது ராஜா சண்டை போட்டு அவரும் கேட்கிறாரு பாருங்க. சங்கீதம் 79 9, 10, 11. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். எப்படி சொல்றாரு? நீர் எங்கே? இப்படி கிரியை எங்கே? இப்படி வல்லமை எங்கே? மற்றவங்க முன்னாடி உன் தேவன் எங்கே? என்னடா நீ ஏன் இப்படி, நீ ஏன் ஆசீர்வாதமா இல்லை? உனக்கு ஏன் தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் ஜெயம் பெற முடியல? ஏன் விருத்தியாக முடியல? மற்றவங்க சொல்லுவாங்களே, அதுக்காகவாது ஆண்டவரே ஆண்டவரே. நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எங்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார்மா. கர்த்தர் பிள்ளைகளை தேடுகிற ஒரு நாளும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட தாழ்த்தி நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் நாமத்தை தரித்து கொண்ட நாம என்ன செய்யணும்? வைராக்கியம் வேணும். தானியேலுக்குள்ள இருந்தது, ஆபிரகாமுக்குள்ள இருந்தது, யோபுக்குள்ள இருந்தது. அவர் நாமத்துக்காக வைராக்கியமா இருந்ததுனால தான் ஆண்டவர் அக்கினியில இறங்கினாரு. எல்லாவற்றையும் மறுபடியும் தான் நாங்கள் சொல்றோம். பக்தி வைராக்கியம் இல்லைன்னா போச்சு. எல்லா கூடிகளும் வந்து கலந்துக்கோங்க. அதிகமாய் வந்து தேவ சமூகத்தில் குடும்பமாய் வந்து ஆராதிங்க. உங்க விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புறஜாதியார் சொல்லுவானே, உங்கள் தேவன் எங்கே சொல்ற அளவுக்கு கஷ்டங்கள் நிந்தைகள் சத்துரு தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். அது மறுபடியும் சாமுவேலை குறித்து சொல்றோம் இல்லையா? தாவீதை குறித்து சொல்றோம். 1 சாமுவேல் 17. தாவீது வைராக்கியமாய் நின்றார். எப்படி? சகோதரர்களோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். இந்த யுத்தங்களை கேட்டு கோலியாத்தை பார்க்கும்போது நிறைய இந்த சமூக கதையை முக்கியமானதை மற்றும் நாம் எப்படி ஆண்டவரை பற்றி கொள்ளணும், எப்படி இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார், எப்படி இருந்தால் விடுவிப்பார், இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே போகிறேன். கதைகள்லாம் நிறைய அவ்வளோ சொல்கிறது காட்டிலும் உண்மை சம்பவங்கள் நடந்ததுங்களை அப்படியே சத்தியமாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நாமத்துக்காக வைராக்கியமாக நின்னதுனால தான் கர்த்தர் ஒரு கல்லை கொண்டு அற்புதங்களை செய்தார். கோலியாத்தை எப்படியாப்பட்ட வீரன்! எல்லாமே தரிச்சிருக்கு, எல்லாமே இருக்கு. பணத்தில் சாதிக்கலாம், ஞானத்தில் சாதிக்கலாம், சொந்த பந்தத்தில் சாதிக்கலாம்னு முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவனை தவிர எதை சார்ந்திருந்தாலும். கோலியாத் எவ்வளவு அருமையானவர் பாருங்களேன். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு இவன் யார்? எல்லாரும் பயந்தாங்க கோலியாத்தை பார்த்து. எனக்கு அடிமை எப்படி வந்து நின்றான்னு எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. தாவீது ஏன் பயப்படல? ஆடு மேய்த்தவர் தானே. அவர் ஒரு ஊழியக்காரனும் இல்லை, ராஜாவாகவும் இல்லை. எப்படி நீனா உன் துணிகிறத பார்க்குற சகோதரர்லாம் கூட திட்டுறாங்க. வைராக்கியமா ஆண்டவர் நாமத்தை தூஷிக்க இவன் யார்? அவர் நாமத்து மேல உள்ள வைராக்கியம். நாமத்தினால நான் வருகிறேன், ஈட்டினால ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் நின்னதுனால தான் கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை சகோதர மத்தியில் உயர்த்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. நம்ம விசுவாசம், நம்ம வைராக்கியம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்ப்பார். வசனத்துக்கு நடுங்குறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? தேவனுடைய வழியை நேசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறீங்களா? அப்பொழுது அம்மா ஜெயம் பெற முடியும். வாசிங்க 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்றைக்கு நான் உன் தலையை வெட்டுவேன். எவ்வளோ ஒரு ஆண்டவர் நாமத்தினால, அப்பா நாமத்துக்காக நின்னதுனால தான் கர்த்தர் ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். அவருக்கு போதும், உன் விசுவாசம் போதும், உன் நம்பிக்கை தேவன் மேல இருக்கு, உன்னுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு, உன்னுடைய பக்தி எப்படி இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்கிறோம், எல்லாவற்றையும் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைங்கம்மா, அவர் துக்கப்படும்படி, அவரை விட்டு விலகி போகும்படி, அவரை விட்டு தூரம் போகும்படி செய்யவே கூடாது.
கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆலயத்துக்காக எப்படிலாம் செய்தார்னு பார்க்கலாம். அதே 69ஆம் சங்கீதம் 69:9 பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம், ஆலயத்தை கட்டணுன்ற வைராக்கியம். பொண்ணும் வெளியுமாய் அந்த நாட்களில் நிறைய இருந்தது. ஆனாலும் நீ கட்ட வேண்டாம், சாலமோன் மகன் கட்டுவான்னு சொல்லிட்டார் இல்லையா? மிகுதியா இருந்துதான், தாங்கக்கூடாதா இருந்துதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் வாசிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. எவ்வளோ அருமையா ஆலயத்தை குறித்தான பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தை தேடுறேன், நம்ம ஆலயத்தை நேசிக்கிறேன், நம்ம சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், நம்முடைய வல்லமையை காணுறேன், நம்ம சமூகத்தை நித்தமும் தேடுறேன், ஆலயத்தில் நம்ம நோக்கி நெருக்கத்தில் கதறேன். நிறைய பார்த்தீங்கன்னா ஆலயத்தை முக்கியத்துவமாய் பேசுவார் தாவீது. இங்கே தானே வீடு இருக்கு. நான் ஆலயத்தை தேடின நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஆலயத்துக்கு போகிறதுக்கு. எத்தனை நான் மறுபடியும் சாட்சி சொல்லணும்னா, பழைய காலங்கள்லாம் நான் திருமணத்துக்கு முந்தையே நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கஷ்டப்பட்டு ஆலயத்தை தேடுவோம். ஏன் பஸ்ஸை பிடிச்சி நடந்து வந்து சபைக்கு எல்லாத்தையும் செய்து மறுபடியும் ஊழியம் செய்து அன்றைக்கு ஃபுல்லாகவே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ஒரு நாள் செலவாயிடும். ரொம்ப கஷ்டம். கிராமத்தில் பஸ் வசதி இல்லை. இப்போ இங்கே தான் இருக்கிறன்ட்டு அசட்டை பண்ண மாட்டோம். ஆண்டவருடைய ஆலயம் பயபக்தியை வந்து நல்லா துதிக்கணும் அப்படின்ற எனக்கு வாஞ்சை எப்போதும் இருக்கும், எனக்கு தாகம் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்கள் இருதயம் என்னாலும் இருக்கும். யார் வந்து ஜெபம் பண்ணாலும் சாலமோன் சொல்றார், இந்த இடத்துல உலாவுகிறவர், வாசம் பண்ணுகிறவர், இங்கே வாசம் பண்ணுகிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர். ஆலயத்தை நேசிக்கிறோம், அதிகமாக நேசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இப்படிப்பட்ட எப்படியாவது ஒரு கூட்டங்களை உபவாசி ஜபங்களாம் வச்சிருக்கிறேன். தயவுசெய்து வீட்டில் இருக்க என்ன சொன்னாலும் அலட்சியமாக நினைக்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன்னா எச்சரிப்பு கேட்டுக்கோங்க, ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசிங்க அதிலே சங்கீதம் 132:2-4 பார்த்தீங்கன்னா, வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் தூக்கத்தை கூட விட்டுருவேன். எங்கள் மாதத்துக்கு கொஞ்ச நேரம் கண்ணு முழிச்சு வரணும்னா ஒரு 2 hour கூட முழிச்சிட்டு இருக்க முடியல, தியாகம் பண்ண முடியல. எப்படி மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சேஷில் பார்த்து கேட்டாரா இல்லையா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. தூக்கத்தை தியாகம் போராடணும். எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், தடை வரும் ஜபங்களுக்கெல்லாம். இதெல்லாம் நீ எப்படி தேவனை தேடுற? பெரும்பாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரை தொடும்படி போனதுனால தான் சுகம் பெற்றால். எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ நெருக்கடி இருக்கும். இன்னைக்கு போகலாம் இல்லையே. அவர்கிட்ட வல்லமை புறப்பட்டு வந்துதாம்மா. அவர்கிட்ட ஆசீர்வாதம் புறப்பட்டு வர நம்மளை நிரப்ப ஆசீர்வதிக்க தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். வாசிங்க 132 சங்கீதம். எவ்வளோ ஆலயத்து மேலே எவ்வளோ ஒரு வாஞ்சை தெரியுமா? ஸ்தோத்திரம். தாவீது அப்படிலாம் ஒரு வாஞ்சை வேணும் ஆலயத்து மேலே. ஆலயத்து சமுத்திரம் போய் காத்திருக்கிறது, துதிக்கிறது அவ்வளோ பெரிய கிருபை. இந்த ஒரு மனத்தில் ஐக்கியத்தில் ஆண்டவர் விரும்புகிறாரு. இங்கே வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் அதிலே கூட வாசிங்க 63 சங்கீதம் 63 1-2 பார்த்தீங்கன்னா, தாகமாக இருக்கிறேன், உங்களுடைய ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன், நேசிக்கிறேன். வாசிங்க 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உன்னை வாஞ்சிக்கிறது. எப்படி இருக்குமா? வாஞ்சியா இருக்கிறோமா? தாகமா இருந்தாதாம்மா, வாஞ்சியா இருந்தாதாம்மா, ஆலயத்தை நேசித்தாதாம்மா, தேவ பிரசனத்தை நேசித்தாதான் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 84:10 வாசிங்க. அதிலே சங்கீதம் 84:10 இப்படி வாசற்படியில் காத்திருப்பதையே சபை பக்தி விருத்திக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு ஆவியான ஒரு அசைவாடுதலுக்கும் ஏன் இருந்தது? அனுதினமும் நாடோறும். அப்படி கூட சொல்லலையே. மாசத்துக்கு ஒரு இரவு ஜபத்துக்கு வர முடியல, உபா ஜபத்துக்கு வீட்டில் இருந்துட்டே வர முடியல, கஷ்டமாக இருக்கும், ரொம்ப முடியாமல் இருக்குது, உபா ஜபத்துக்கு வர முடியல. எவ்வளோ இக்கட்டில் ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தாரா இல்லையா? நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், என்ன நானே அதிகமாக ஒப்பு கொடுப்பேன். இன்றைக்கி துதிக்கலைன்னா ஏதாவது சோம்பலாக இருந்துட்டு என்ன நானே அர்ப்பணிப்பேன்.
மந்தமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, சோம்பலாக இருக்கக்கூடாது எங்கே ஆண்டவரே, ஏன் துதிக்க முடியல ஆண்டவரே, உதவி செய்ய ஆண்டவரே, நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவரே, பயம் இல்லை ஆண்டவரே, என்னை நானே அதிகமாக அர்ப்பணிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளும். எவ்வளோ என ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறார். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஸ்பெஷல் ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் ஏசாயா 65 கூட சொல்லப்பட்டிருக்கு. 65 18 19 பார்த்தீங்கன்னா, ஏன்னா எருசலேமே ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறார். உலாவுகிறார் ஆண்டவர், இங்கே ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை மகிழச் செய்கிறார், உங்களை திடப்படுத்துகிறார், உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிறார். இது மனவாட்டியாகிய சபை, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. ஆண்டவர் உலாவுகிறவர், உங்களை இங்கே ஆண்டவர் தயார்படுத்துகிறார் பரலோக ராஜ்யத்துக்கு. வாசிங்க. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எருசலேம் ஆலயமாகிய இங்கே நல்ல சந்தோஷமாக ஆராதிக்கணும். கையை தட்டி நல்லா ஆராதிக்கிறதே கிடையாது, துதிக்கிறதே கிடையாது. எப்படி உங்களை மகிழ பண்ணுவார்? மகிழ முடியலையா? இங்கே உட்காந்து பல விதம் பாரம், திங்கிங், கவலை எல்லாத்தையும் நாளைக்கு என்ன பண்ணுறது, போய் என்ன பண்ணுறது, இந்த தான் ஓடிட்டுருக்கோம் இல்லை? ராஜாதி ராஜா இடத்துல வந்தால் எல்லாவற்றையும் வச்சு நல்லா துதிங்க. உங்கள் பிரச்சனைலாம் ஒழியலாம் என்ன கேளுங்க. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கணும். தேவ சமூகத்தில் கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆராதிங்கன்னு சொல்கிறேன். ஆராதிக்கிறேன், கவனிக்கிறேன் நல்லா. நான் இங்கே வந்தாலே சந்தோஷம் வரணும். தேவ சமூகத்தில் நல்ல ஒருவருக்கான செய்தார், சுகபலத்தை கொடுத்துருக்காரு, வியாதி ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. நம்ம துதிப்பாண்டவரே, நன்றி செலுத்த ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற நீர் கொடுத்த ஆசீர்வாதம் நன்றினால் நிரம்பும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படி துதிக்கும் போது உங்களை மகிழ்ச்சியை களி கூறுவார. நீங்கள் துதிக்கிறத பார்த்தா உங்களை களி கூறுதலாய், உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி அவர் களி கூறுதலாய் நம்மளை மாற்ற நம்ம சந்தோஷமாக படைச்சிருக்காருமா. சந்தோஷமாக இருக்க முடியாது. உலகமான காரியங்கள் பாரமணியாகவும் நம்மளை அவைகளை தள்ளிட்டுரும். அவிசுவாசம், துக்கம், பயம், வேதனை, முறுமுறுத்துனால தான் கர்த்தரை அவர்களே அடித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. முறுமுறுப்புலாம் இருக்கக்கூடாது. இவைகளை காட்டில் மோசமாக இருக்கிறவங்களே நினச்சி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே ஆசீர்வாதனால தான் நிறைவே பெற்றுக்கொள்ள முடியல, நன்றி செலுத்தி துதிக்கிறதுக்கு முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே களி கூறுதலாய் மாற்றுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே அதிலே வாசிங்க 56:7. இது ஜெப வீடு, எல்லாருக்கும் ஜெப வீடு. உங்களை இங்கே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்றார். ஜெபிக்கிற ஜெப வீடு ஆலயம். 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னங்க பலி இது? என்ன பலி? முதலாகி ஸ்தோத்திர பலி, ஆனந்த பலி இல்லையா? இது ஆண்டவர் விருப்பம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி துதித்து கை தட்ட முடியல. எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை மகிழ்ச்சி முடியாது, மகிழ முடியாது. ஏதோ பாரமாக அழுத்தும், துதிக்க முடியாது, கலிகூற முடியாது, ஆண்டவர் நிரப்ப முடியாது. உங்களை அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து பல விதமான சோதனையிலும் பிரச்சனை மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, போராட்டம் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நெருக்கத்தில் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, வேதனை மத்தியில் வாழ்ந்துட்டு. அவருக்கு தெரியும் இவ்வளவு மேல முடியாமல் குடும்பத்தில் கஷ்டம், பிஸ்னஸில் கஷ்டம். யாரும் உங்களை விடுவிக்க முடியாது, இதிலிருந்து தேற்ற முடியாது, உங்களை வளர்ச்சி அடைய செய்ய முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல தேவனுடைய பிள்ளைங்க, நான் அவருடைய பிள்ளை, நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். வைராக்கியம் வேணுமா? ஆண்டவர் மேலே, ஆண்டவர் நாமத்துக்காக வைராக்கியம் வந்தால் தான் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 66:13 பார்த்தீங்கன்னா, எருசலேமை தாய் தேற்றுவதை போல இங்கே தேற்றுகிற தேவன், தேற்றவானாகிய சத்தியாவியாகிய தேவன், இறங்குகிற தேவன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 66:13. ஆமாம், எங்கேயுமே சொல்ல முடியாதுமா, யார்ட்டையும் பகிர்ந்துக்க முடியாது, வேதனைப்பட மனைவிட்டு அழ முடியாது,
கணவர்கிட்ட அழ முடியாது இல்லையா, சொல்ல முடியாது, நஷ்டம் பண்ணிட்டோமா என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் இருக்கும். இங்கே வந்து நல்லா ஆராதிச்சு பாருங்க, இருதயத்தை ஊற்றி. அண்ணா நானால தான் துதிச்சாமா தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தினா. அவர் நிந்தை கஷ்டங்கள் எல்லாவற்றும் மாறிச்சு, துக்கங்கள் மாறிச்சு. அவர் ஆண்டவர் களி கூர்ந்து துதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பிரச்சனை விடுதலை வேணுமா? துதிக்கு ஆராதனைக்கு ஒரு வல்லம் இருக்கு. தேவ சமூகத்தில் வந்தா ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். மற்றவங்களை பார்க்கக்கூடாது. தேற்றுகிற இடம், தேற்றப்படுகிற இடம். உங்களை சுத்திகரித்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களை ஸ்திரப்படுத்தி மேற்கொண்டு என்ன நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து இவ்விழாற்றிலும் எப்படி நீங்கள் இருக்கணுன்ற நல்ல ஒரு தேவன் உங்களோடு பேசுவார். திடம் மனதை கொடுப்பார், ஸ்திரம் மனதை ஸ்திரப்படுத்துகிற தேவன். தேற்றப்படுவீர்கள். தாய் தேற்றுவதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் பார் இல்லையா, எருசலேமிலே தேற்றப்படுவீர். அதனால தான் இங்கே நிறைய காரியங்களில் வார்த்தையினால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் அதிகமாக ஆலயத்தில் என்ன தான் வேதத்தை தெரிஞ்சாலும் உட்காந்துருவேன். டெய்லி ஒரு வார்த்தை கொடுத்து இதே திங்க் பண்ணிவிட்டு அதிகமாக உட்காந்து தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நேசித்து படிச்சுட்டு வேதத்தை ரொம்ப நேசித்து படிக்கணும். ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை, ஆற்றுகிறதான வார்த்தை, விடுதலையான வார்த்தை. காத்திருந்து வேதத்தை நேசித்து படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கல நான் என்கிட்ட சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது சரியில்லை, ஏதாவது கீழ்ப்படியாமல் இருப்போம், முழு மனதாக இல்லாமல் இருந்திருப்போம், பூரணம் இல்லாமல் இருந்திருப்போம், உண்மை இல்லாமல் இருந்திருப்போம், கீழ்ப்படியாத குணங்கள் இதெல்லாம் இருந்தால் தடைகள். அதனால தான் பக்தி வைராக்கியம் இல்லை. உங்களுக்குள்ளே சில பேருக்கு என்னவாங்க, சரியில்லை, இதை செய்யறேனே, இது கீழ்ப்படியிலையே, நான் இன்னைக்கு ஜெபிக்கலையே, இன்னைக்கு பைபிள் படிக்கலையே. அதுக்காக தான் சொல்கிறோம். எப்படியாவது உட்காந்து புரியுதோ புரியலையோ உட்காந்து டெய்லி என்ன செய்யணும், படிக்கணும். கணம் பண்ணுற வேதத்தை, வருஷத்து வேதத்தை எடுத்து படிக்கணும். டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. எல்லாவற்றுக்கும் டைம் இருக்குல்ல. அவரோட பேசும்படியாய், தியானிக்கும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய் பாதப்படியில் நேசிக்கணுமா? அதுதான் பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். மல்கியாவில் 4:2 அவர் நாமத்துக்கு பயந்துருக்கிற. அதுதாம்மா இல்லை. இப்போ நல்ல தேவனுடைய பிள்ளைகிட்ட கிடையாது. எல்லாம் தெரியும், ஜெபிக்க தெரியும், வேதம் தெரியும், இன்னைக்கு சோமன்ட்ட அந்த திருப்தியோடு இருப்பாங்க. இல்லை, பயம், தேவநாமத்துக்கு கர்த்தர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் தான் நீதியின் சூரியன் உதிக்கும் சொல்லப்பட்டு. வாசிங்க அந்த வசனத்தை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எவ்வளோ அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு, வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? எப்போதும் பயந்து இருக்கணும். பயப்படுகிற இதயத்தை அவர் தருகிறார். எரேமியால சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் வராது. அப்போதான் ஆண்டவர் நீதி செய்வார். நீதியின் சூரியன் உதிக்கும். தேவநாமத்துக்கு வைராக்கியமா அவர் இருக்கிறார்மா. அவர் நாமத்துக்கு கொடுத்தான வைராக்கியம் இருக்கணும். நாம வைராக்கியமா இவர்கள் நின்றதுனால தான் எலியாவை கொண்டு, மோசையை கொண்டு, தாவீதை கொண்டு கர்த்தர் வல்லமையாய் வைராக்கியமா இருக்கிறவங்க மத்தியில் கர்த்தர் இறங்கினார். நீங்க எப்படி வைராக்கியமா இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில், வீட்டார் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், சொந்த பந்தங்க மத்தியில் நீங்கள் எப்படி உங்கள் வைராக்கியத்தை காட்டுறீங்க தேவநாமத்துக்காக? அதை கொண்டு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். சில வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கண்களை மூடுவோமா? இம்மட்டும் என் தேவன் நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 2025 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் காண செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள், சிறியோர் முதல் பெரியோர், தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆளுகை செய்து இந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தித்து தேவன் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து வர தடப்பட்ட மக்கள் மனதில் தேவன் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வர முடியாத கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2025 வருஷத்தின் 2வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அருமையான உடைய பிள்ளைகளையும் அடியனையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில் எத்தனை விதமான பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில் என் தேவன் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் எங்களை தாங்கி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
விசேஷிதமாய் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய நாமத்தின் மேலே வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாய், உம்முடைய நாமத்தின் மேலே பக்தி வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சுகம், பலன், ஆரோக்கியம், ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை, அபிஷேகத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஆண்டவரே உம்மை தேடுகிறதுல ஒரு வாஞ்சை, உம்முடைய சேவிக்கிறதுல ஒரு வாஞ்சை, ஆண்டவரே பைபிள் படிக்கிறதுல ஒரு வாஞ்சை, ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறதுல ஒரு வாஞ்சை பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட்டு ஆண்டவரே எல்லாவித ஆசீர்வாதத்தினால ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு பிள்ளைகளுக்கு தலையாய் காணப்படுகிறதான எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் கட்டி செபிக்கிறோம் அப்பா. கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே நீங்கள் இந்த என் நாமத்தினால எவைகளை பூமியில கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்கு, ஆண்டவரே போராட்டங்களுக்கு, பலவீனங்களுக்கு, வியாகுலங்களுக்கு, நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் கட்டி செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களை நீர் விடுதலை ஆக்குவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எங்க சபை விசுவாச பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்க இன்னைக்கு துவங்குறதான ஆசீர்வாதம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீங்க கிருபை தருவீராக. இந்த வாரம் முழுவதும் தேவையில சந்திங்க, எல்லாவித ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. பிசினஸ் செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அந்த வேலை ஸ்தலத்தில் செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி பணத்தேவைகள், பொருத்தேவைகள், எல்லா சந்தோஷம், சமாதானம் குடும்பத்தில் காணப்பட கிருபை தருவீராக. சுகம், பெல்லன், ஆரோக்கியம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், ஒரே எல்லாவித ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி வருகிற வாரத்தில் வரும்போது சாட்சியோடு நிற்க நீ கிருபை தருவீராக. நீரே ஆசீர்வதி. மீட்பு ஜெபங்கள் நல்ல பிதா. சேர்ந்து சொல்லு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. ஒருவர் விசாரித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம்